புதுச்சேரியில் முழு அடைப்பு போராட்டம் காரணமாக பேருந்துகள் இயக்கப்படாததால் கடலூர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் தவிப்பிற்கு ஆளாகியுள்ளனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் கண்ணதாசன் வழங்க கேட்கலாம். கண்ணதாசன், இத்தொடர்பான விவரங்கள். மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி முழுவதும் இன்று வேலைநிறுத்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மேலும் கடையடைப்பு போராட்டமும் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியில் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வருவதால் கடலூரிலிருந்து புதுச்சேரிக்கு பேருந்து மூலம் பேருந்து போக்குவரத்து என்பது தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. தனியார் மற்றும் அரசு பேருந்துகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். அதே நேரத்தில் கடலூரிலிருந்து சென்னைக்கு செல்லும் அனைத்து அரசு பேருந்துகளும் விழுப்புரம் திண்டிவனம் வழியாக மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. இதே போன்று புதுச்சேரி மரக்காணம் கல்பாக்கம் கிழக்கு சாலையாக வழியாக இயங்கும் பேருந்துகளும் மாற்றுப்பாதையில் இயங்குகின்றன. மேலும் புதுச்சேரிக்கு வேலை நிமித்தமாக செல்லும் ஏராளமானோர் தற்போது கடலூர் பேருந்து நிலையத்தில் குவிந்துள்ளனர். இது தவிர சுற்றி இருக்கும் கிராமமான ரெட்டிச்சாவடி, தூக்கணாம்பாக்கம், குமாரமங்கலம் போன்ற பகுதியில் இருந்தும் கடலூருக்கு வரும் தனியார் நிறுவன தொழிலாளர் பேருந்துகளும் இயக்கப்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்து உள்ளனர். கடலூரில் இருந்து பல்வேறு பணிகளுக்காக புதுச்சேரிக்கு செல்லும் பொதுமக்கள் தற்போது இந்த வேலைநிறுத்த போராட்டத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தனியார் பேருந்துகள் அனைத்தும் தற்போது முழுமையாக நிறுத்தப்பட்டுவிட்டது. அரசு பேருந்துகள் மற்றும் மாற்றுப்பாதையில் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த வேலை நிறுத்தமானது காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதால் அதுவரை பேருந்து போக்குவரத்து செயல்படாது எனவும் தற்போது தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த வேலை நிறுத்த போராட்டத்தால் பொதுமக்கள் கடுமையாக தற்போது பாதிக்கப்பட்டுள்ளனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.